அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் பாடம் அறுசுவை அறிவோம். தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறுசுவை என்று சொன்னால் என்ன பொருள்? 6 சுவை என்று பொருள். அது என்னென்ன சுவை? இந்த சுவைகள் இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, இவைகளைத்தான் நாம் அறுசுவை, 6 சுவையை அறுசுவை என்று சொல்லுகிற மரபும் தமிழில் இருக்கிறது. இதற்கான பாடல் ஒன்றை கொடுத்துள்ளார்கள். அப்பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி, வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி, புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி, புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி, மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவையை கண்டுபிடி, மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவையை கண்டுபிடி, உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி, வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. இந்த பாடலுக்கான பொருளை காண்போமா? அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. வெல்லம், வெல்லம் எதிலிருந்து எடுக்கப்படுகிறது? கரும்பு. கரும்பு எத்தகைய சுவை நிறைந்தது? இனிப்பு சுவை. அதிலிருந்து செய்யப்படுவதுதான் வெல்லம். அதை அச்சிலே வார்க்கக்கூடிய வெல்லத்தை நாம் அச்சு வெல்லம் என்று சொல்வார்கள். அந்த அச்சு வெல்லத்தை தின்று பார்த்தால் என்ன சுவையை கண்டுபிடிக்கலாம்? இனிப்பு சுவையை கண்டுபிடிக்கலாம். வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி. வேப்ப மரம் இருக்கும் நமது வீடுகளுக்கு அருகில். அதிலே இருக்கக்கூடிய வேப்ப மரத்தினுடைய இலையை மென்று பார்த்தால் என்ன சுவை இருக்கும்? கசப்பு சுவையை உணர இயலும். புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி. புளியங்காய், புளிய மரத்திலிருந்து விளைவது புளியங்காய். இந்த புளியானது நம்முடைய வீட்டினுடைய அடுப்பங்கரையிலே இருக்கும். புளி குழம்பிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவை பொருள். இந்த புளியங்காயில் என்ன நிறைந்து கிடக்கும்? புளிப்பு சுவையை நாம் அதிலே உணர முடியும். மிளகாய் இருக்கிறதே, மிளகாயில இருப்பது காரச்சுவை. மிளகாய் எல்லாருக்குமே தெரியும். காய்ந்த மிளகாய் இருக்கிறது, பச்சை மிளகாய் இருக்கிறது. எந்த மிளகாயை கடித்தாலும் அது காரச்சுவைதான். மிளகாயை கடிச்சு பார்த்து காரச்சுவையை கண்டுபிடி. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி. உப்பு இருக்கிறது. பொதுவாக உணவுகளை தயாரிக்கிற போது அம்மா அதில் என்ன சுவையை மறக்காமல் பயன்படுத்துவார்கள்? உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள் இல்லையா? ஆகவே அந்த உப்பை தொட்டு நாவில் வைத்தால் அதில் கிடைக்கக்கூடிய சுவை உவர்ப்பு சுவை. வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. வாழைப்பூ, வாழை மரத்திலே பூக்கக்கூடிய வாழைப்பூ இருக்கிறதே, அதிலே இருக்கக்கூடிய சுவை என்ன சுவை என்று கேட்டால் அது துவர்ப்பு சுவையாகும். இந்த 6 வகையான சுவை நிறைந்த உணவுகளையும் உண்ணுகிற போது நம்முடைய உடம்பிற்கு தேவையான சமவிகிதத்திலான சத்துக்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் பெறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவைகள் என்கிற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். இனிப்பு சுவை நிறைந்தது. இனிப்பு
இனிப்பு எதிலே இருந்து வருகிறது? கரும்பு. கரும்பிலிருந்து நாம் இனிப்பு சுவையை பெறுகிறோம். இது என்ன? புளி. புளியங்காய். இந்த புளியங்காயிலிருந்து என்ன சுவையை நாம் பெறுகிறோம்? புளிப்பு சுவையை பெறுகிறோம். இது என்ன? இது பாகற்காய். இதிலிருந்து நாம் என்ன சுவையை பெறுகிறோம்? கசப்பு சுவையை பெறுகிறோம். இது என்ன? பாக்கு. பாக்கிலிருந்து என்ன சுவையை பெறுகிறோம்? துவர்ப்பு சுவையை பெறுகிறோம். இது என்ன? உப்பு. உப்பிலிருந்து பெறக்கூடிய சுவையானது உவர்ப்பு சுவை. இது மிளகாய். மிளகாயிலிருந்து நாம் பெறும் சுவை கார்ப்பு. கார்ப்பு சுவை. எந்த பூ என்ன சுவை? இங்கே பார்க்கிற போது முதலில் பார்க்கிறோம் கார்ப்பு, புளிப்பு, கசப்பு, இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு என்கிற சொற்களை பூ என்கிற எழுத்தை மட்டும் விட்டுவிட்டு கொடுத்திருக்கிறார்கள். இதுல முறையாக எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்? இங்கே இருப்பது உப்பு இருக்கிறது. இது உப்பு. இது வாழைப்பூ. இது இனிப்பு. இது எலுமிச்சை. இது வேப்பிலை. இது மிளகாய். இவைகளை நாம் சரியாக கொண்டு போய் சேர்க்கிற போது அது அதற்கான பூ என்பதாக பொருந்தும். முதல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உவர்ப்புக்கு உப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் சரியாக. இரண்டாவது வாழைப்பூ இருக்கிறது. இந்த வாழைப்பூவை எதிலே கொண்டு வந்து நாம் சேர்க்க வேண்டும் அப்படின்னா, வாழைப்பூவை துவர்ப்பில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். மூன்றாவது ஒரு இனிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த இனிப்பை எதிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும்னா, இங்கே கொண்டு வந்து இனிப்பிலே சேர்க்க வேண்டும். அப்புறம் எலுமிச்சை கொடுத்திருக்காங்க. எலுமிச்சை என்ன சுவை? புளிப்பு சுவை. அதை இங்கே சேர்க்க வேண்டும். வேப்பிள்ளை என்ன சுவை? கசப்பு சுவை. அதை இங்கே சேர்க்க வேண்டும். மிளகாய் என்ன சுவை? கார்ப்பு. அதை இங்கே சேர்க்க வேண்டும். எண்ணு பெயர் அறிவோம். இங்கே ஒரே ஒரு மீன் கொடுத்திருக்கிறாங்க. அது எத்தனை மீன் இருக்கு? 1. அப்போ இது என்ன சொல்லணும்? நாம இந்த எண்ணினுடைய வடிவத்தை பார்க்கிறோம். 1. இது என்னது? இது 1. இங்கே 2 மீன் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த வடிவம் 2. வடிவம் அதற்கு 2 என்பதை இப்படித்தான் எழுத வேண்டும். 2. 3. இங்க 3 நண்டுகளை கொடுத்திருக்கிறாங்க. 3. இப்போ இந்த எண்ணை நம்ம என்ன சொல்லணும்? இது என்னுடைய வடிவம் 3. இங்கே 4 என்கிற வடிவம் இவ்வாறு அமைய வேண்டும். 5 என்கிற வடிவம் இவ்வாறு அமைய வேண்டும். 6 என்பது இப்படி அமைய வேண்டும். இவர்களை எண்ணி பார்த்தால் இங்கே 6. இது கடற்குதிரை. 1 2 3 4 5 6. இது 7. இங்கே 7 மீன்கள் இருக்கிறது. 7இன் வடிவம் இது. இது 8. 8இன் வடிவம் இது. இது 9. 9இன் வடிவம் இப்படி எழுத வேண்டும். 10. 10இன் வடிவம் இது. கண்களை எண்ணி எழுதுவேன். இப்பொழுது ஒவ்வொரு எண்ணுக்கும் இங்கே 9 என்கிற எண்ணை பார்க்கிற போது 1 2 3 4 5 6 7 8 9 மீன்களை கொடுத்திருக்கிறார்கள். இங்க அதே மாதிரி 7ஐ பார்க்கிற போது 1 2 3 4 5 6 7 மீன்களை கொடுத்து 7 என்று எழுதியிருக்கிறார்கள். இங்கே 10 பார்க்கிற போது சிப்பிகள்
கடற்சிப்பிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இங்கே கண்களை எண்ணி எழுதுவேன். இங்கே 8 பார்க்கிற போது அது ஜெல்லிஃபிஷ், இந்த கடலில் இருக்கக்கூடிய ஜெல்லிஃபிஷ். அது இங்க பார்க்கிறோம் 1 2 3 4 5 6 7 8 எண்ணி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல கண்களை எண்ணி எழுதுவேன். இங்க பார்க்கிறோம் முதலில் கொடுக்கப்பட்ட ஒரு நுண்கிருமி போல் இருக்கக்கூடிய வடிவம் அது. அதுல பார்க்கிற போது 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு கண் 2 கண் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இங்க பார்க்கிறோம். இதை பார்க்கிற போது இங்க இருக்கக்கூடிய இந்த நுண்கிருமிக்கு எத்தனை கண்கள் இருக்கிறது? 1 2 3 4 5. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும்? 5 என்று எழுத வேண்டும். 5. இதை பார்க்கிறோம். இங்க பார்க்கிற போது இதற்கு ஒரே ஒரு கண் தான் இருக்கிறது. ஆகவே நம்ம இங்க என்ன எழுதணும்? 1 என்று எழுத வேண்டும். அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். 1னுடைய வடிவம் இப்படி இருக்கும். 5னுடைய வடிவம் இப்படி இருக்கும். 2னுடைய வடிவம் இப்படி இருக்கும். இங்க பார்க்கிறோம். இதை பார்க்கிற போது இந்த நுண்கிருமிக்கு 1 2 3 4 5 6. இங்க இருக்கிறது 6 கண்கள் இருக்கிறது. 6 என்று எழுதுகிறோம். என்ன எழுத வேண்டுமானால் இப்படி அதை எழுதலாம். ஒன்றாக சேர்ந்தால் என்கிற தலைப்பில் ஒரு படக்கதை கொடுத்திருக்கிறார்கள். நம்ம முதல்ல பார்க்கிறோம். இந்த முதல் படக்கதையினுடைய முதல் படத்தை பார்க்கிறோம். இந்த முதல் படத்திலே பார்க்கிற போது இது ஒரு வெள்ளத்துண்டு போல் இருக்கிறது, வெள்ள உருண்டை போல் இருக்கிறது. இந்த வெள்ள உருண்டை இது. இந்த வெள்ள உருண்டையை அடையாளம் கண்ட ஒரு எறும்பு அதை உருட்டி செல்ல நினைக்கிறது அல்லது தூக்கி செல்ல நினைக்கிறது. இரண்டுமே முடியல. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வெள்ள உருண்டையானது கொஞ்சம் பெரியதாக இருக்கிறது. அதனால் அதனுடைய வலிமையை பயன்படுத்தி அதை உருட்டவோ தூக்கி செல்லவோ அதனால் முடியவில்லை. முயற்சி செய்கிறது. முதல் படத்தில் முயற்சி தோல்வியில் முடிகிறது. அதனால் அது சோர்ந்து போய் அமர்ந்து விடுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதைத்தான் நம்ம 2வது படத்திலே பார்க்கிறோம். 3வது படத்தை பார்க்கிற போது மறுபடியும் அது யோசித்து, இது நமக்கு சரியான உணவு, இதை விட்டுவிடக் கூடாது என்பதை போல் நினைத்து அதை கால்களால் உதைத்து தள்ளுகிறது. ஒரு காலை ஊன்றிக்கொண்டு கால்களால் உதைத்து தள்ளுகிறது. மறுபடியும் அதனால் அது முடியவில்லை என்பதை பார்க்கிறோம் இந்த 3வது படத்திலே. 4வது படத்திலே நாம பார்க்கிற போது இது மறுபடியும் சோர்ந்து விடுகிறது. என்ன செய்வது என்று அதற்கு தெரியவில்லை. அது விழிக்கிறது. என்ன பண்றது, இது விட்டு விட்டு செல்ல முடியாதே என்பது போல் விழிக்கிறது. 5வது படத்தை பார்க்கிறோம். இந்த 5வது படத்திலே பார்க்கிற போதுதான் அது நம் ஒருவரால் அது முடியாது, மற்ற எறும்புகளையும் அழைத்தால் அவைகளும் உதவி செய்தால் அதன் மூலமாக இந்த வெள்ளத்துண்டை, இந்த வெள்ள உருண்டையை நாம் கொண்டு செல்ல முடியும் என்று அது கருதுகிறது. பிற எறும்புகளை அழைக்கிறது. எறும்புகள் கவனித்து வருகின்றன. கவனித்து அதை அழைப்பிற்கு இணங்க அது ஓடி வருகின்றன. வந்து இந்த எறும்புகள் சேர்ந்து அந்த வெள்ள உருண்டையை அருமையாக அதை மகிழ்ச்சியோடு அவைகளால் தூக்கிச் செல்ல முடிகிறது. ஒருவருடைய வலிமையோடு சில பேர் சேருகிற போது அந்த வலிமையானது கூடுகிறது. ஆகவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டால், ஒற்றுமையாக இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை இந்த கதையானது நமக்கு உணர்த்துகிறது. கதை கதையாம், கதையை கேட்போம், பெயரை எழுதுவோம். இங்கே கட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதிலே நாம் பெயர்களை எழுத வேண்டும். இந்த கதை வெகு காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய கதை. காகம் வைத்திருக்கக்கூடிய வடை, அதனோடு நரியினுடைய தந்திரம். இந்த கதையை இப்பொழுது சுருக்கமாக சொல்கிறேன். காகம் ஒரு நாள் ஒரு வடையை எடுத்துக்கொண்டு வந்து கிளையில் அமர்ந்து கொண்டு அதை உண்பதற்காக தயாராகிறது. இது என்ன? காகம்.
அப்பொழுது அந்த வழியாக வந்த நரியானது அந்த காகத்தை ஏமாற்றி வடையை எடுத்து செல்ல முனைகிறது. ஆகவே அது காகத்தை பார்த்து சொல்கிறது, காகமே காகமே, உன் பாடல் அழகாக இருக்கும், நான் பலமுறை கேட்டிருக்கிறேன், எனக்காக ஒரு முறை நீ பாடலை பாடு, பாடமாட்டாயா, பாடு என்று கேட்கிறது. இது எதனால் அது அப்படி சொல்லுகிறது? காகம் பாடுவதற்காக வாயை திறக்கிற பொழுது வடை கீழே விழுந்து விடும், அதை எடுத்து செல்லலாம் என்கிற நோக்கத்தோடு நரி கூறுகிறது தந்திரமாக. இது நவீன காகம் இல்லையா? ஆகவே அது என்ன செய்கிறது அப்படி என்று சொன்னால், வடையை காலுக்கு கீழ் வைத்துக்கொண்டு அது கா கா என்று பாட ஆரம்பிக்கிறது. அதை பார்த்த நரியானது ஏமாறந்து செல்கிறது. இது நவீன கதை. ஏமாற்ற நினைப்பவர்களை புரிந்து கொண்டு நாம் அவர்களிடமிருந்து ஏமாறாமல் தப்பிக்க வேண்டும். நரி செய்தது தந்திரம், காகம் செய்தது புத்திசாலித்தனம். இங்கே அடுத்த படக்கதையை பார்க்கிறோம். படக்கதையை பார்க்கிற போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை கூட நாம் கேள்வி உற்றதுதான். மேலே இருப்பது என்ன? இந்த பறவை புறா, இது எறும்பு. இந்த கதை நாம் அறிந்த கதைதான். காட்டில் ஒரு நாள் ஒரு கிளையின் மீது புறா அமர்ந்திருக்கிறது. வேடன் ஒருவன் அந்த புறாவை வேட்டையாடுவதற்காக அம்பை சரியாக வில்லோடு பொருத்தி புறாவை குறிபார்க்கிறான். அந்த தருணத்தில் அதை பார்த்த எறும்பானது, புறா அறியாமல் அமர்ந்திருக்கிறது, வேடன் இங்கே குறிபார்க்கிறான், இன்னும் சில வினாடிகளில் அம்பு புறப்பட்டு புறாவை வீழ்த்திவிடும் என்று நினைக்கிறது. உடனே புறாவை காப்பதற்காக எறும்பானது வேடனை திசை திருப்ப அவனுடைய காலிலே கடிக்கிறது. கடித்த உடனேயே அந்த வலி பொறுக்க முடியாமல் அம்மா என்று அவன் அலறுகிறான். அலறிக்கொண்டே காலை பார்க்கிறான். அதற்குள் எறும்பு தப்பித்து விடுகிறது. புறா இந்த சத்தத்தை கேட்டு விழிப்படைந்து அங்கிருந்து வேகமாக பறந்து செல்கிறது. புறா பின்னர் தெரிந்து கொள்ளுகிறது, எறும்புதான் நம்மை காப்பாற்றியது என்று தெரிந்து கொண்டு வேறொரு நாள் புறா சவகாசமாக ஒரு கிளையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு நீர்நிலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய மரக்கிளையிலே அது அமர்ந்திருக்கிறது. அப்பொழுது அந்த நீர்நிலையிலே பார்க்கிற போது ஒரு எறும்பானது தத்தளித்து கொண்டிருக்கிறது, தண்ணீரிலே விழுந்து. உடனே இந்த புறாவானது சிந்தித்து பார்க்கிறது, இது நம்மை காப்பாற்றிய எறும்பு அல்லவா, இதை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து மரத்தில் இருந்த கிளையில் இருந்த இலைகளை பீத்து போடுகிறது. அதன் மீது இந்த எறும்பானது ஏறி உயிர் தப்பிக்கிறது. நீ யாருக்கேனும் உதவி செய்தால் உனக்கு ஒரு நாள் அந்த உதவி உன்னை தேடி வரும், உதவினால் உதவி கிடைக்கும் என்பதை இந்த கதையானது நமக்கு உணர்த்துகிறது. இந்த மூன்றாவது கதையில் இருக்கக்கூடிய, இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை இந்த விலங்கு சிங்கம். இந்த சிறிய விலங்கு எலி. இந்த கதையும் பழமையான கதைதான், நம்முடைய முன்னோர்களால் கூறப்பட்ட கதைதான். ஒரு நாள் எலிகளானது காட்டிலே ஓடி விளையாடி கொண்டிருக்கின்றன. அப்பொழுது ஒரு சிறிய எலியானது எங்கே ஏறுகிறோம் எங்கு இறங்குகிறோம் என்று தெரியாமல் வேக வேகமாக ஓடி தூங்கி கொண்டிருக்கிற ஒரு சிங்கத்தின் மீது அது ஏறி விளையாடுகிறது. விளையாடிய உடனேயே சிங்கம் விழித்துக் கொள்ளுகிறது. விழித்து கொண்டு அந்த எலியை பிடித்து விடுகிறது. பிடித்து விட்டு அப்படி கையில் வைத்துக்கொண்டு அதனுடைய காலிலே நெருக்கி கொண்டு, என்னுடைய தூக்கத்தை கலைத்து விட்டாயே, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்பது போல் மிரட்டுகிறது.
மிரட்டிய உடனேயே எலியானது அந்த சிங்கத்திடம் கெஞ்சுகிறது, சிங்கராஜா, என்னை விட்டு விடுங்கள், நான் தெரியாமல் இதை செய்து விட்டேன், உங்கள் தூக்கத்தை கலைத்து விட்டேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள், எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவுவேன் என்று அது கூறுகிறது. இதனுடைய தாழ்மையான இந்த பதிலை கேட்டு சிங்கம் மனம் இறங்கி சரி பிழைத்து போ என்று விட்டு விடுகிறது. எலி ஓடிவிடுகிறது. சில நாட்கள் நகர்கின்றன. ஒரு நாள் வேடன் வைத்த வலையில் இந்த சிங்கமானது சிக்கிக் கொள்ளுகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறது. அந்த தருணத்தில் அந்த வழியாக வந்த எலியானது இதை பார்த்து, இதை நம்மை மன்னித்து விட்ட சிங்கம் அல்லவா, இதை நாம் காப்பாற்ற வேண்டும், இந்த உதவிக்கு பதில் உதவி செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து அது அந்த வலைகள் அனைத்தையும் கடித்து சிங்கத்தை மீட்கிறது. இந்த கதை நமக்கு உணர்த்துவது, எளியோராக இருந்தாலும் நாம் செய்கிற சிறிய உதவியானது, வலியோராக நாம் இருந்தாலும் நமக்கு அதனால் கண்டிப்பாக என்றேனும் ஒரு நாள் பயன் கிட்டும் என்பதை இந்த கதையானது நமக்கு உணர்த்துகிறது. எளியோர்க்கு உதவு என்பதுதான் இந்த கதையின் சாரம். வந்த பாதை. இங்கே எழுத்துக்களை எழுத்தோவியமாக கொடுத்திருக்கிறார்கள். முதலிலே நாம் என்ன பார்க்கலாம்? இங்கே கண் கொடுத்திருக்கிறார்கள். இது என்னது? இது என்ன எழுத்து? க. க இன். இது ஓவியமா கொடுத்திருக்கிறாங்க, பழங்களை போல கொடுத்திருக்கிறாங்க. இங்க பாக்குறோம். இது என்னது? இது என்ன எழுத்து? சங்கு. இது சா. இது என்ன எழுத்து? இங் கு. இங்க பாக்குறோம். முதல்ல இது எப்படி இருக்கு? இந்த எழுத்தோவியங்களை பார்க்கிற போது கா போலவே இருக்கிறது. இங்க பாக்குறோம். இதை பார்க்கிற போது எப்படி இருக்கு? இப்படிலாம் வர்றது எப்படி இருக்கு? ngா போல இருக்கிறது. அதே போல் அடுத்து பார்க்கிறோம். இந்த ஊதல் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா ச மாதிரி இருக்கிறது. இது என்னது அப்போ? சரம். இங்க பார்க்கிறோம். இந்த மீன்களை பார்க்கிற போது இது எப்படி இருக்கு? இஞ்சு மாதிரி இருக்கிறது. இஞ்சு. அப்ப இது என்னது? இது பஞ்சு. இதை பார்த்தா, கால் பார்த்தா எப்படி இருக்கு? டா மாதிரி இருக்கு. படம். இந்த பாம்பு எப்படி இருக்கு? நா மாதிரி இருக்கு. பணம். இந்த கிளியை பார்த்தா எப்படி இருக்கு? தா மாதிரி இருக்கு. தம்பி. இந்த நரியை பார்த்தா எப்படி இருக்கு? நமக்கு நா மாதிரி இருக்கு. ஆகவே இது என்னது? இது நகம். இந்த வடிவத்தை பார்த்தா எப்படி இருக்கு? இது பா மாதிரி இருக்கு. ஆகவே இது என்னது? இது பல்லி. அடுத்ததாக கண்டுபிடிப்போம், எழுதி முடிப்போம். இது எப்படி இருக்கிறது? மா போல் இருக்கிறது. ஆகவே இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? மணி என்று சொல்லலாம். மணி. இது இங்கே இப்படி தொடங்கி இப்படி அமைந்திருக்கிறது. ஆகவே மேல புள்ளி வச்சிருக்காங்க. இது என்னது? இது பாய் என்று சொல்லலாம். இது எப்படி இருக்கிறது? ரா போல இருக்கிறது. ஆகவே மரம். இது எப்படி இருக்கிறது? இப்படி இருக்கிறது. அப்ப இது என்னது? பல். இது வா போல் இருக்கிறது. ஆகவே இது வண்டு. இது எப்படி இருக்கு? ழா மாதிரி இருக்கு. இப்படி போறோம், இப்படி
இப்படி வர்றோம், இப்படி வந்து இப்படி வருது. ஆகவே இது பழம். இது எப்படி இருக்கு? இல் மாதிரி இருக்கு. தாள், இல் மாதிரி இருக்கு இது. ஆகவே இது என்னது? தாள் அப்படி போடலாம். இது எவ்வாறு இருக்கிறது? இது ரா மாதிரி இருக்கு. ஆகவே இது என்னது? முரம். இது எப்படி இருக்கு? இப்படி பார்த்தா இன் மாதிரி இருக்கு. ஆகவே இது மான் என்று எழுதலாம் இல்லையா? அடுத்ததாக சொல்லோவியங்களை பார்க்கிறோம். சொல்லோவியங்களை பார்த்து நாம் எழுத்துக்களையும் அந்த சொல்லையும் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிப்பேன், எழுதி முடிப்பேன். இங்க பார்க்கிறோம். இதை பார்க்கிற போது காகம் மாதிரி வடிவம் இருக்கிறது. இதுல கா இங்க இருக்கிறது, க இம் காகம். இங்க பார்க்கிறோம் மா இருக்கு, இந்த இடத்துல மா இருக்கு, அப்புறமா இந்த இடத்துல இன்னு இருக்கு. ஆகவே இது மான். இங்க பார்க்கிறோம், இங்க ஏ இருக்கு, அப்புறம் லீ இருக்கு இந்த இடத்துல. ஆகவே இது எலி. இது பார்க்கிறோம் கி லி, கிளி. இங்க பார்க்கிறோம், இது எப்படி இருக்கு? இது கரடி, கரடி. இது மீன், பார்த்த உடனே தெரிகிறது இது மீன். இங்க பார்க்கிறோம், இது எறும்பு. இது என்ன? குருவி. அடுத்ததாக படிப்பேன், வரைவேன். இங்க என்ன இருக்கு? புத்தகம். இங்க இருக்கு புத்தகம். இதே மாதிரி நம்ம வரையணும். எப்படி வரையலாம்? அத இப்படி ஒரு கோடு போடலாம். மறுபடியும் புத்தகத்துக்கு இப்படி ஒன்று சாய்வா ஒன்று போடலாம். சாய் கோடு ஒன்றத்தை போட்டு இப்படி போடலாம். அப்புறம் இங்கே இப்படி போடலாம், இப்படி போடலாம், இப்படி போடலாம். இது என்னது? இது புத்தகம். அடுத்து இங்க மீன் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் மீன் கொடுத்துருக்காங்க. மீன் எப்படி போடுறது? அவங்க கொடுத்துருக்க மாதிரி ரொம்ப சுலபமா அழகா கொடுத்துருக்காங்க. அவங்க இப்படி போய் நிறுத்திடுறாங்க. அப்புறம் சிறியதாக ஒரு வாய் கொடுக்குறாங்க. இங்க ஒரு கண் போடுறாங்க. இதை என்ன பண்றோம்? நம்ம அப்படியே இங்க கொண்டு வந்து இப்படி நிறுத்துறோம். அப்புறமா இதை இப்படி வால் பகுதியாக மாற்றுகிறோம். கண் போட்டாச்சு. அதனுடைய செதில்கள் ஒரு மீனை உருவாக்கியாச்சு. அடுத்ததாக இங்க பூட்டு, பூட்டு இங்கே இருக்கிறது. முதல்ல ஒரு வட்டம் போடுறோம். அதுல சாவி போடுறதுக்கான ஒரு இடம். பிறகு பூட்டினுடைய மேல் பகுதி பூட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்க மணி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் மணி கொடுத்துருக்காங்க. இந்த மணியை எப்படி போடுவது? இப்படி போடுறோம், இப்படி சேர்க்கிறோம், மறுபடியும் இதை இப்படி போடுறோம், மறுபடியும் இதை போடுறோம். மணி இங்க மேல இப்படி போடுறோம். அவ்வளவு. அடுத்த பகுதியாக கண்ணாடி பயன்படுத்தி கண்டுபிடிப்போம், இணைப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை நீங்கள் பயன்படுத்தி இந்த சொற்களை, இந்த படத்தை காண்பித்தால் அதை நம்மால் சொற்களை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். கண்ணாடியை பயன்படுத்துகிற போது இந்த எழுத்துக்கள் எப்படி தெரியும்? இப்படி மாறிவிடும். மயில். இது இளநீர். இப்படி தெரியும். இது கூடு. இது புறா. நீங்கள் இதை முயற்சி செய்து பார்க்கலாம்.
நிறைவு பகுதியாக விளையாடி மகிழ்வோம் என்கிற பகுதியை கொடுத்துருக்குறாங்க. இங்கே இந்த படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது விளையாட்டிற்கான ஒரு அட்டை. இதிலே பார்க்கிற போது 2 தாயம் என்று சொல்லக்கூடிய அல்லது பகடைக்காய் என்று சொல்லக்கூடிய காய்கள் 2 எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பகடைக்காய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி இருக்கும். இப்படி இது மாதிரி வடிவங்கள்ல இருக்கும். அதை போட்ட உடனேயே இங்கே சிவப்பு நீலம் என்கிற 2 பேர் இதுல விளையாடலாம். சிவப்பு நீலம் 3 பேர் கூட விளையாடலாம், 4 பேர் கூட விளையாடலாம். சிவப்பு நீலம் பல வண்ணங்களிலான ஒரு காய்களை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த பகடைக்காயை உருட்டி விளையாடுகிற போது என்ன எண் வருகிறதோ ஒன்றில் எல்லா காய்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். 4 பேர் விளையாடுறாங்கன்னா 4 பேருக்கு உண்டான அந்த அடையாள காய்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இது என்னோடது, இது என்னோட நிறம் கொண்ட காய், இது என்னோட நிறம் கொண்ட காய் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது நபர் இந்த பகடைக்காயை உருட்டுகிற போது பகடைக்காயில எண் 3 என்று வந்தால் அந்த நபருக்கு உரிய அந்த ஒன்றில் இருக்கக்கூடிய அவருக்கு உரிய அந்த காயை கொண்டு போய் அந்த 3ஆம் எண்ணிலே வைக்க வேண்டும். இப்படி வைத்துக்கொண்டே உருட்டி வைத்துக்கொண்டே வருகிற போது யார் முதலில் இந்த 20 வந்து அடைகிறார்களோ, இந்த இடத்தை யார் வந்து அடைகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். பிறகு 2வது நபர், 3வது நபர், கடைசியாக வருபவர் தோற்றவராக கருதப்படுவார் என்பதுதான் இந்த விளையாட்டினுடைய விதிகளாகும். இதை நீங்களும் விளையாடி மகிழலாம்.